செய்திகள் தொடர்கின்றன. லிபிய தலைநகர் திரிபோலியை புரட்சி படையினர் கைப்பற்றியுள்ள நிலையில் அதிபர் கடாஃபியின் கதி குறித்து தொடர்ந்து மர்மம் நீடித்து வருகிறது. லிபியாவில் அதிபர் கடாஃபியின் ஆட்சிக்கு எதிராக கலவரம் நடந்து வருகிறது. கலவரத்தில் ஈடுபட்டவர்களை அடக்க அந்த நாட்டு ராணுவம் தீவிர நடவடிக்கை எடுத்தது. இதையடுத்து கலவரத்தில் ஈடுபட்டோருக்கும் அரசு படைகளுக்கும் இடையே சண்டை நடந்து வருகிறது. இந்த உள்நாட்டுப் போரில் கலவரப் படைகளின் கை ஓங்கியதை அடுத்து நாட்டின் முக்கிய பகுதிகளை அவர்கள் கைப்பற்றினர். தற்போது கடாஃபியிடம் இருந்து ஆட்சியை கைப்பற்ற தீவிர போராட்டம் நடந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று தலைநகர் திரிபோலி கலவரப் படைகளின் வசமானது. கடாஃபியின் மகன் கைதானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கலவரப் படையினருடன் தாக்குதல் நடத்த கடாஃபியின் ஆதரவாளர்கள் ஆயுதங்களுடன் தயார் நிலையில் உள்ளனர். அவர்கள் திரிபோலி நகரின் மையப்பகுதியில் கடாஃபிக்கு ஆதரவாக கோஷமிட்டபடி வானத்தை நோக்கி எந்திர துப்பாக்கியால் சுட்டனர். அந்த நாட்டில் உள்நாட்டுப் போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இதற்கிடையே கடாஃபிக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என்றும் அவர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் விரைவில் மக்கள் முன் தோன்றுவார் என்றும் கடாஃபியின் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் கடாஃபியின் கதி குறித்து தொடர்ந்து மர்மமே நீடித்து வருகிறது. சீனாவில் போஷன் நகரில் அடுக்குமாடி கட்டிடம் ஒன்று தீப்பிடித்து எரிந்ததில் 14 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தென்கிழக்கு சீனாவில் குவாங்டாங் மாகாணத்தில் உள்ள போஷன் நகரில் 4 மாடி கட்டிடம் ஒன்றில் சலவை கற்கள் விற்பனை செய்யும் நிறுவனம் இயங்கி வருகிறது. இன்று காலை 6 மணி அளவில் அந்த நிறுவனத்தில் திடீரென்று தீப்பிடித்துக் கொண்டது. இதில் அங்கு பணியில் இருந்த 14 பேர் தீயில் கருகி பலியானார்கள். 2 பேர் காயமடைந்தனர். இந்த தீ விபத்தில் 4400 சதுர மீட்டர் பரப்பளவு பகுதி தீக்கிரையானது. அடுத்த ஆண்டு வெளிவர இருக்கும் ஹாலிவுட் திரைப்படமான அவெஞ்சர்ஸ் படத்தின் நடிகர் நடிகைகள் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திடீரென்று தோன்றி ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினர். சண்டை காட்சிகள், சாகசங்கள் நிறைந்த ஹாலிவுட் திரைப்படமான அவெஞ்சர்ஸ் படம் வருகிற 2012ஆம் ஆண்டு திரைக்கு வருகிறது. இந்த திரைப்படத்தையும் அதில் நடித்துள்ள நடிகர் நடிகைகளையும் காண அமெரிக்காவில் உள்ள ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் உள்ளனர். இந்த நிலையில் கலிபோர்னியாவில் அனஹெய்ம் நகரில் நடைபெற்ற ஒரு திரைப்படத்துறை சம்பந்தமான நிகழ்ச்சியில் அவெஞ்சர்ஸ் படத்தின் நடிகர் நடிகைகள் திடீரென்று ரசிகர்கள் முன்பு தோன்றி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார்கள். அந்த படத்தில் நடித்துள்ள ஜெரிம் ரன்னர், கிறிஸ் இவான்ஸ் உள்ளிட்ட நடிகர் நடிகைகள் கைகோர்த்தவாறு மேடையில் தோன்றியதை பார்த்த ரசிகர்கள் உற்சாக மிகுதியால் எழுப்பிய குரல் ஓசையில் அந்த அரங்கமே அதிர்ந்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மாநில அளவிலான வாலிபால் போட்டி நடைபெற்றது. ராசிபுரத்தை அடுத்துள்ள பட்டணத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து 32 அணிகள் பங்கேற்றன. 2 நாட்கள் நடைபெற்ற லீக் போட்டிகளில் வீரர்கள் அமர்க்களமாக ஆடி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இறுதிப் போட்டியில் சேலம் அணியை தோற்கடித்து திருச்சி காவல்துறை அணி முதலிடத்தை பெற்று பரிசினை தட்டி சென்றது. மீண்டும் முக்கிய செய்திகள். வலுவான லோக்பால் மசோதாவை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் அண்ணா ஹசாரேவின் ஆதரவாளர்களிடம் மத்திய அரசு முதல்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளது. லோக்பால் மசோதா குறித்து அனைத்து கட்சிகளுடன் மத்திய அரசு நாளை ஆலோசனை நடத்துகிறது. தென்னிந்தியா முழுவதும் கடந்த 6 நாட்களாக நடைபெற்று வந்த லாரிகள் வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. தமிழ் புத்தாண்டு தினத்தை மீண்டும் சித்திரை மாதம் 1 தேதிக்கு மாற்ற தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.